கியூபாவுக்கு ஒருமைப்பாடு தெரிவித்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்காரு. காஸ்ட்ரோவோட நினைவை போற்றி பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது ஒன்று சொல்றாரு, நாங்கள் பாதி கம்யூனிஸ்டுகள், என் பேரே ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப வரவேற்கிறோம் அதை. அவர் பாதி கம்யூனிஸ்ட் சொல்றதையும் சரி, பேரே ஸ்டாலின் சொல்றதையும் வரவேற்கிறோம். ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள் மாநகராட்சிக்கு புரியல. முதலமைச்சர் 2021 ஒன்று சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, தனியார் மயம் வேணான்னு சொன்னார். தூய்மை பணிகளில் தனியார் மயம் வேணான்னார். முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, என்எல்எம் தொழிலாளி நல்லா வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு மாநகராட்சி அவரோட முடிவை மதிக்க மாட்டேன்றாங்க. இது தப்புன்னு சொல்கிறோம். 4 வருஷமா முதலமைச்சர் தனியார் மயம் வராமல் தடுத்து நிறுத்தினார். கரெக்டு தான். பாதி கம்யூனிஸ்டாரு, பேர்லேயே ஸ்டாலின் இருக்குன்றாரு. 4 வருஷமா தடுத்து நிறுத்தினார். இப்போ யாரோ என்ன காரணத்தாலேயோ தெரியல, தேர்தல் நெருங்கும் போது ரொம்ப மூர்க்கமா தனியார் மயத்தை திணிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அவர் நேற்று பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் அவதூறுகள் அதையும் சுட்டிக்காட்டுதல்களையும் வேறுபடுத்தி தெளிவாக புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நாங்கள் அவதூறு பேசலை, நாங்கள் சுட்டி காட்டுறோம். அவருக்கு நாங்கள் சுட்டி காட்டுற விஷயம் என்னன்னா, இப்போ ஒப்பந்தக்காரர் யாரும் ராம்கி சமூக சேவை செய்ய மக்கள் தொண்டாற்ற வரல. 100 கோடி 1000 கோடி ஆக போறாரு. சில 1000 கோடி இருந்ததுன்னா பல 1000 கோடி ஆக போறாரு. அவருக்கும் ஜனங்களோட நன்மைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ராம்கி கிட்ட சட்டக்கூலி கிடைக்காது, ராம்கி கிட்ட சுயமரியாதை கிடைக்காது, ராம்கி கிட்ட பணி பாதுகாப்பு கிடைக்காது. இது தெரிஞ்சுதான் முதல்வர் சரியான நிலைப்பாட்டை 2021 எடுத்தாரு. அதில் அவர் நிக்கணும்னு சொல்றோம். ரொம்ப முக்கியமா என்னன்னா, ஒரு வாதம் எழுப்புறாங்க. எல்லாத்துலயும் வந்துருச்சு, 10 மண்டலத்தில் வந்துருச்சு, இங்க மட்டும் எப்படி வராமல் இருக்கும்? முதலமைச்சர் ஒரு விஷயத்தை கவனிக்கணும்னு சுட்டி காட்டுறோம். வேறு எந்த மண்டலத்திலும் உயர்நீதிமன்றத்தினுடைய வேறு வேறு அமர்வங்கள் தலையிட்ட பிறகு உயர்நீதிமன்றத்தினுடைய அர்ஜி திருப்பி செய்யின்னு சொன்ன பிறகு அவுட் சோர்சிங் நியாயமான்ற கேள்வி விசாரணைக்கு வரல. இங்க மட்டும்தான் 5வது 6வது மண்டலத்தில் மட்டும் 28/7/2025 அவுட் சோர்சிங் நியாயமான்ற கேள்வி தோல் தீர்ப்பாயத்தில் இருக்கு. சட்டப்படி அனுமதி வாங்காம பண்ணக்கூடாது, சட்டத்தின் ஆட்சிப்படி நீங்க இதை செய்யணும் அப்படின்னு வலியுறுத்துறோம். கடைசியா ஒரு விஷயம்தான், கலைஞர் ஒரு விஷயம் சொன்னார், ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான்னு. நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், முதலமைச்சர்கிட்ட நாங்கள் ஒன்று தான் கேட்குறோம்.